அன்பான மாணவர்களே, தாங்கல் கரைசல்கள் பற்றி படிச்சு முடிச்சோம். இந்த தாங்கல் கரைசல்கள்ல என்ன கேள்விப்பட்டோம்? ஒரு வலிமை குறைந்த அமிலம் பிளஸ் அதனுடைய உப்பு. உதாரணத்துக்கு அசிட்டிக் அமிலம் சோடியம் அசிட்டேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அமில தாங்கல் கரைசல் இதனுடைய pH ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கும். இது வந்து ஒரு 5 அப்படின்றத வச்சுக்கலாம். இந்த கரைசல்ல ஒரு வலிமை மிக அமிலம் கொஞ்சம் ஊத்துறேன், pH மாறாது. வலிமை குறைந்த காரம் கொஞ்சம் ஊத்துறேன், pH மாறுவது இல்லை. ஸோ இது பேர் தான் தாங்கல் செயல் அப்படின்னு படித்தோம். எப்படி நடக்குதுலாம் படித்தோம். இப்போ இந்த அமிலம் காரம் ஊற்றும் பொழுது pH மாறாமல் இருக்குது இல்லைங்களா? இது எவ்வளவு அமிலம் ஊற்றினாலும் pH மாறாதா சார்? அல்லது எவ்வளோ காரம் ஊற்றினாலும் pH மாறாதான்னா கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. தமிழில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமும் சொல்லி. அது மாதிரி தாங்கல் கரைசல் இந்த தாங்கலை ஒரு மாறிலியா வச்சிருக்கோம். அமிலம் காரம் ஊற்றும் பொழுது எவ்வளவு அமிலம் குறிப்பிட்ட அளவு தான். அதிகமாக ஊற்றினோம்னா தாங்காது, அதிகமாக காரம் ஊற்றினாலும் தாங்காது. உதாரணத்துக்கு நம்ம வயிற்றில் இறைப்பையில் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கு. அது சில உப்புக்களோடு சேர்ந்து தாங்கல் செயல் நம்ம வயிற்றில் நடந்துட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் பல அமிலங்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உணவில் புளி சேர்த்துக்கிறோம், அதில் டாட்டாரிக் அமிலம் இருக்குது, மிளகாய் சேர்க்கிறோம், ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம், இதெல்லாம் அமிலத்தன்மை வாய்ந்தது. மசாலா பொருட்கள் சேர்க்கிறோம், எண்ணெய்கள் குறித்த உணவு இதெல்லாம் அமிலம் நிறைய இருக்கு. இந்த அமிலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஸ்டொமக்கில் போகும்போது இந்த தாங்கல் செயல் நடைபெற்று pH மாறாமல் இருக்கும். நம்ம இறைப்பை அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுக்கு ஓவரா சாப்பிட்டோம்னா அமிலம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. அதிகமாக சாப்பிடும் பொழுது pH குறையும், அமிலத்தன்மை அதிகரிக்கும். அதுதான் நமக்கு வயிற்று எரிச்சல், அல்சர் அப்படின்றது. எவ்வளோ தாங்கும்? நிறைய பேருக்கு வந்து சாதாரணமாக இருக்குது. சில பேருக்கு யாரெல்லாம் இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அதிக அமிலத்தன்மை வாய்ந்த பொருட்கள், இந்த அடிக்கடி இந்த கோக் மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, பல ரசங்கள் சாப்பிடலாம், இயற்கையான பல ரசங்கள் சாப்பிடலாம். ஆனால் செயற்கையாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்றாங்க, அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு தான் நம்ம ஸ்டொமக் தாங்கும். அந்த ஒரு அளவுன்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு தாங்கல் கரைசலுக்குமே அந்த தாங்கல் திறன் ஒன்று இருக்குது. எவ்வளோ அமிலம் போட்ட வரைக்கும் pH மாறாமல் இருக்கும், எவ்வளோ காரம் போடுற வரைக்கும் pH மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எப்படி ஒரு திறன் இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு தாங்கல் கரைசலுக்கும் தாங்கல் திறன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த தாங்கல் எண் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை நம்ம நிர்ணயிக்கலாம் எப்படின்னு சொல்லி. இந்த தாங்கல் எண் என்பதற்கு என்ன ஒரு சிம்பிள் பயன்படுத்துறாங்க, பீட்டா. உதாரணத்துக்கு எங்கிட்ட pH 5 உடைய ஒரு கரைசல் இருக்குது. இது வந்து சரியா 1 லிட்டர் இருக்குது. 1 லிட்டர் கொண்ட pH குறிப்பிட்ட அளவு கொண்ட ஒரு கரைசல் இருக்குது. இந்த கரைசல்ல நான் ஒரு அமிலம் அல்லது காரம் சேர்க்க போறேன். இந்த அமிலம் அல்லது காரத்தினுடைய அளவை கிராம் சமான நிறையில குறிப்பிடலாம். கிராம் சமான நிறை நார்மாலிட்டின்னு கேள்விப்பட்டல, அந்த கிராம் சமான நிறை. உதாரணத்துக்கு HCl க்கு சமான நிறை 36.5. 36.5 கிராம் HCl எடுத்தோம்னா ஒரு சமான நிறை. NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, அதுக்கு சமான நிறை 40. 40 கிராம் எடுத்தா அந்த ஒரு கிராம் சமான நிறைன்னு சொல்லுவோம். சமான நிறை போல எத்தனை மடங்கு? இப்போ நம்ம சொன்ன மாதிரி pH குறிப்பிட்ட அளவு இருக்கிற 1 லிட்டர் pH கரைசல் இருக்குது. நான் இதுல pH சரியா 1 யூனிட் அதிகரிக்கணும் அல்லது குறைக்கணும். அப்படின்னா நான் அமிலம் அல்லது காரம் சேர்க்கும் பொழுது pH 5ல இருந்து 6 ஆகலாம் அல்லது 4 ஆகலாம். எப்போ 4 ஆகும்? அமிலம் சேர்த்தா. எப்போ 6 ஆகும்? காரம் சேர்த்தா. ஸோ இந்த 1 லிட்டர் தாங்கல் கரைசல் இருக்குது, அதனுடைய pH ஐ 1 அதிகரிக்கணும் அல்லது குறைக்கணும். அதற்கு எத்தனை கிராம் சமான எடை அமிலம் அல்லது காரம் சேர்க்கலாம்? ஸோ எத்தனை கிராம் சமான எடை அமிலம் சேர்த்தா pH 1 யூனிட் குறைக்கலாம்? எவ்வளோ கரைசல்ல? 1 லிட்டர். அதுக்கு பேர் தாங்கல் எண். இதுவே எத்தனை கிராம் சமான எடை காரத்தை சேர்த்தா pH 1 யூனிட் அதிகரிக்கும்? அந்த கரைசல் எவ்வளோ இருக்கும்? 1 லிட்டர் இருக்கணும். இதுக்கு பேர் தான் தாங்கல் எண். ஸோ எப்படி சொல்லலாம்? 1 லிட்டர் தாங்கல் கரைசலில் எத்தனை கிராம் சமான எடை அமிலம் அல்லது காரத்தை சேர்த்தால் pH மதிப்பு 1 அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம்.
அந்த கிராம் சமான எடைகளின் எண்ணிக்கை, அமிலம் அல்லது காரத்தின் கிராம் சமான எடைகளின் எண்ணிக்கை 1 லிட்டர் கரைசல்ல pH ஒரு யூனிட் மாத்துறதுக்கு, அதுக்கு பேர் தான் பீட்டா. இது ஒரு நம்பர். இதை நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி குறிப்பிடலாம்? பீட்டா கிராம் சமான எடைகளின் எண்ணிக்கை அமிலம் அல்லது காரத்தில். pH வந்து எவ்வளவு மாறுது அப்படிங்கிறது, எவ்வளவு போட்டா எவ்வளவு மாறுது, இது வந்து ஒரு மாறிலி. இது எப்படி இருக்கணும்? எப்பவுமே எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பீட்டா மதிப்பு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு திறன் அதிகம், அந்த அளவுக்கு தாங்கல் திறன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மதிப்பிலிருந்து அதனுடைய திறன், அதனுடைய எவ்வளவு தூரம் அது தாங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது பேர் தாங்கல் திறன் அப்படின்னு பேர். இப்போ அடுத்தது ஒரு கரைசல் அப்படின்னாவே pH தெரியணும். தாங்கல் கரைசல்னா கட்டாயம் pH தெரியணும். அப்பதான் அதுல அமிலம் ஊத்துனா pH மாறுதா இல்லையா, காரம் ஊத்துனா pH மாறுதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த தாங்கல் கரைசலின் pH-ஐ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நாமளே கணக்கு போட்டு வச்சுக்கலாம். எப்படி? தாங்கல் கரைசலை எப்படி தயாரிக்கிறோம்? நம்ம தான் ஒரு வலிமை குறைந்த அமிலம், அதனுடைய உப்பு, 2 கரைசலையும் எடுத்து 2 கரைசலுக்கு செறிவு நமக்கு தெரியும், 2ஐயும் கலந்தா அதான் தாங்கல் கரைசல். ஸோ நம்ம குறிப்பிட்ட செறிவு கொண்ட அமிலத்தையும் குறிப்பிட்ட செறிவு கொண்ட அதனுடைய உப்பையும் கலந்தால் தான் தாங்கல் கரைசல் கிடைக்கும். இந்த 2 செறிவு நமக்கு தெரியும். இந்த செறிவுகளிலிருந்து pH நாமளே கணக்கு பண்ணலாம். அதுக்கு ஹெண்டர்சன் ஹேசல்பாக் அப்படிங்கிறவங்க ஒரு சமன்பாட்டை கொடுக்குறாங்க. ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு பேர். அதை எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல முதல்ல கலந்தது தான் ஒரு வலிமை குறைந்த அமிலம், அசிட்டிக் அமிலம், நம்முடைய உப்பு 2 கலந்துருக்குது. இது குறைவா பிரிகை அடையும், இது முற்றிலும் பிரிகை அடையும். பொது அயனி விளைவினால இதனுடைய பிரிகையாதல் மேலும் குறையும். அப்போ இது பெருமளவு பிரிகை அடையாம அப்படியே இருக்கும். இது முற்றிலும் பிரிகை அடைந்து அசிட்டேட் அயனியா. மீண்டும் சொல்றேன், இது பிரிகை அடையாம இருக்கும். கொஞ்சம் பிரிகை அடைந்தாலும் பொது அயனி விளைவினால பிரிகை அடைந்து முற்றிலும் பாதிக்கப்படும். ஸோ பிரிகை அடையாத அசிட்டிக் அமிலமும் முற்றிலும் பிரிகை அடைந்த உப்பும் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டேட். இப்போ pH கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன வேணும்? pHனா -log H+. அப்போ H+ செறிவு வேணும். இந்த கரைசல்ல H+ செறிவு இங்க இருக்கு. இது வேணும்னா நம்ம வழக்கம் போல போன பகுதியில் படிச்சோம், வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி அசிட்டேட் அயனி H+ அயனி பை இந்த சமன்பாட்டுக்கு Ka எடுத்துக்கணும். ஸோ H+ வேணும்னா இதை ஆப்போசிட்ல கொண்டு போயிட்டா இது எதை குறிக்குது? மேலே என்ன எழுதுவோம்? அமிலம். கீழே என்ன எழுதுவோம்? இது உப்புல இருந்து, இந்த CH3 உப்புல இருந்து உப்பின் செறிவு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது 2 சேர்ந்து தான் இருக்கு. அப்போ நான் இது எந்த சமநிலையை நான் கருதணும்? எந்த செறிவை கருதணும்? சமநிலையில இருக்கிற அமிலத்தின் செறிவு. நீங்க கொஞ்சம் எடுத்துங்க, கொஞ்சம் போயிட்டு மிச்சம் இருக்கிற அந்த செறிவை கருதணும். இந்த இடத்துல 2 இடத்துல இருந்து வந்து அசிட்டேட் வரும். அப்ப சமநிலையில இந்த 2 சேர்த்து சொல்லணும். சமநிலை செறிவு கருதணும். ஆனா ஒரு சின்ன அப்ராக்சிமேஷன் பண்ணிக்கிறோம். என்ன? இது ஏறக்குறைய பிரிகை அடையல. ஏன்னா பொது அயனிகள் பிரிகை அடைதல் மிக மிக குறைவு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஆரம்பத்துல தாங்கல் தயாரிக்கிறதுக்கு நம்ம எடுத்து கலந்து பாருங்க, ஆரம்ப செறிவு அதையே வச்சுக்கலாம். நம்ம அமிலத்தின் செறிவை வச்சுக்க போறோம். சாதாரண ஆரம்ப செறிவையே வச்சுக்கலாம். உப்பு வரும்போது இந்த உப்பின், அதாவது இந்த 2 சேர்த்து சொல்லணும். இப்பதான் சொன்னேன், இதுல இருந்து வர்றது மிக 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 குறைவு. அப்ப இது விட்டுருங்க. இந்த அயனி மட்டும் எடுத்தீங்கன்னா உப்பு முற்றிலும் பிரிகை அடைந்து வரதுனால உப்பின் ஆரம்ப செறிவு என்னவோ அதே தான் இதனுடைய செறிவை எடுத்துக்கலாம். ஸோ சமநிலை செறிவுக்கு பதில் ஆரம்ப செறிவை எடுத்துக்கலாம். அதாவது இந்த தாங்கல் கரைசல்ல H+ செறிவு என்றால் இந்த வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலியினுடைய மதிப்பு இன்டு ஆரம்பத்தில் தாங்கல் தயாரிக்கும் போது எவ்வளவு செறிவு கொண்ட அமிலம் அந்த செறிவு பை எவ்வளவு செறிவு கொண்ட உப்பு, இந்த 2 போட்டா போதும். சரி, இதுதான் H+ செறிவு. H+ செறிவு சமன்பாட்டை நான் log எடுக்கிறேன். log H+ log Ka plus log அமிலம் வரும். இது நான் எல்லாத்துக்கும் சைன் மாத்துறேன், மைனஸா மாத்துறேன். மைனஸ் log H+ மைனஸ் log Ka மைனஸ். நமக்கு நல்லா தெரியும் மைனஸ் log H+ என்ன ஃபார்ம் என்ன அப்படிங்கிற மைனஸ் log H+ pH. எந்த ஒரு மதிப்பும் மைனஸ் லாக் போட்டோம்னா அந்த p பவர்ல போடுறோம், pK மைனஸ் லாக் ஆஃப் அமிலத்தின் செறிவு போயிடும். இப்போ நான் இந்த உப்பை மேலேயும் அமிலத்தை கீழே கொண்டு வந்தோம்னா மைனஸ் பிளஸ் ஆகிடுது. இதுக்கு ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு பேரு.
இது pH கண்டுபிடிக்க பயன்படுது. இதனுடைய pH அமில தாங்கல் கரைசலின் pH. சிம்பிளி நான் சொல்ல மாதிரி பாருங்க, Ka pKa இருக்கு, -Ka பிளஸ் உப்பினுடைய செறிவு மேல, அமிலத்தின் செறிவு கீழே போட்டு லாக் பண்ணிக்கிறது போட்டா. காரத்தாங்கல் கரைசல் போது என்ன இருக்கும்? OH மைனஸ் இருக்கும், அதனால POH போடலாம். காரத்தாங்கல் கரைசல்ல வலிமை குறைந்த காரம் இருக்குமே, அதனுடைய Kb மதிப்பு pKb மாற்றலாம். பிளஸ் லாக் ஆஃப் அதே உப்பு பை காரம். இந்த ரெண்டுமே ஹெண்டர்சன் சமன்பாடுன்னு சொல்லப்படும். இது pH கண்டுபிடிக்கிறது, pOH கண்டுபிடிக்கிறது. நமக்கு இதை வச்சு ஒரு சின்ன கணக்கு போடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு அமில தாங்கல் கரைசல் இருக்குது, அதுல 0.20 m செறிவு உள்ள சோடியம் அசிட்டேட் கரைசலும் 0.18 m அசிட்டிக் அமிலமும் இருக்குது. ஏறக்குறைய சமம். அசிட்டிக் அமிலத்தின் Ka மதிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த கரைசலுக்கு pH கண்டுபிடிங்கன்னா, pH கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன வேணும்? pKa ஃபர்ஸ்ட் வேணும். pKa அப்படின்னா என்ன? மைனஸ் log Ka. அப்ப மைனஸ் log Ka மதிப்பு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 3.8 10⁻⁵ போட்டோம். 3.8 10⁻⁵ இது முன்னாடி கொண்டு வந்த 5 1.8 log எடுத்தீங்கன்னா log எடுத்து இதை பேசிங்கன்னா 4.74. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்க்கலாம். இதுதான் pKa. இப்போ pH கண்டுபிடிக்க என்ன? pKa plus log of உப்பு by அமிலம். சரி, ஓகே. உப்பு எது இதுல? சோடியம் அசிட்டேட். அது எவ்வளவு? 0.20. அமிலம் இது அசிட்டிக் அமிலம், அதனுடைய செறிவு எவ்வளவு? 0.18. ஸோ இந்த pKa போட்டீங்க, இந்த செறிவு போட்டீங்க, இந்த ரெண்டாவது அடிச்சீங்கன்னா இது 10 9 வருது. log 10 minus log 9 சொன்னா log 10க்கு என்ன மதிப்பு? 1. அப்போ 4.74 plus log 10க்கு 1 minus log 9. log 9 நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? இதை கூட்டினோம்னா 5.74 log 9 கழிச்சுட்டா 4.79. ஓகே, இதுதான் pH கண்டுபிடிக்கிற முறை. இது ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாட்டின் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் pH கண்டுபிடிக்கிற முறை. தாங்கல் கரைசல்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும்.